சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வருகின்ற 16ஆம் தேதி செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் பேட்டி. தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகிர் ஹுசைன், காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் சலீம்கான் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் தாம்பரம் மாநகராட்சியின் 50வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப் பேசுகையில், வருகின்ற 16ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து தமுமுக மற்றும் மமக கட்சியின் தலைவர் பேராசிரியர் சபாகருல்லா எம்.எல்.ஏ. தலைமையில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறவுள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடைபெறும் எனவும், தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடி காலாவதியான பிறகும் மக்களை ஏமாற்றி வசூல் செய்து வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் எனவும் கட்சியின் தலைவர் பேராசிரியர் சபாகருல்லா எம்.எல்.ஏ. தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கோவை மாநகராட்சியில் சிறு கடை வியாபாரிகளுக்கு வங்கியின் மூலம் கடன் பெற்று தந்த ஆணையாளர் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். வரும் நாட்களில் வெள்ளம் மற்றும் புயல் காரணமாக அரசாங்கத்துடன் இணைந்து பொதுமக்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மீட்பு பணிக்குழு உருவாக்கி தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். உடன் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட பகுதி மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகின்ற 16ஆம் தேதி செங்கல்பட்டு பரனூரில் அமைந்திருக்கின்ற சுங்கச்சாவடியை முற்றுகையிட போராட்டத்தை நமது கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லாவுடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றன. ஒன்றிய பாஜக அரசு சுங்கச்சாவடி கட்டணத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருகின்றது. போராட்டம் அறிவித்ததுக்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் வேலு அவர்கள் தமிழகத்தின் 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியானதுக்கு பிறகும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இது சட்டவிரோதமானது. தமிழக அரசின் சார்பாக நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். உடனடியாக 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தமிழக அரசினுடைய நிலைப்பாடை நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கின்றார். 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம், மோடி அரசாங்கம் குறிப்பாக தமிழக மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த சுங்கச்சாவடி கொள்ளையை இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வருகிறது. அதை கண்டித்து சுங்கச்சாவடிகளை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எங்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லால் அவருடைய தலைமையில் வருகின்ற 16ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் மிக பிரமாண்டமான முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம்.